பொதுக்காலம் 23ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படியிருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 12 முதல் 19 வரை. அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு நடுத்தர வயது பெண் பங்கு ஆலயத்தில் நடந்த மாலை திருப்பலிக்கு சென்றார். திருப்பலிக்கு முன்பாக பங்கு தந்தையை தற்செயலாக சந்திக்க நேரிட்ட போது, தந்தையே, என்னுடைய மகனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
11ஆம் வகுப்பு படிக்கும் அவனுடைய சேட்டைகளையும் அவன் தரும் பிரச்சனைகளையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனை பார்ப்பது கூட வேதனையாக இருக்கிறது. தயவு செய்து அவன் மனம் மாற வேண்டும் என அவனுக்காக மன்றாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பங்கு தந்தையும் அப்பெண்மணியின் மகனுக்காக ஜெபிப்பதாக சொன்னார். திருப்பலி முடிந்து சிறிது நேரம் கழித்து அதே பெண் பங்கு தந்தையை மீண்டும் சந்தித்து, தந்தையே, திருப்பலியின் போது நான் என் மகனுக்காக ஜெபித்த பொழுது திடீரென ஓர் எண்ணம் எனக்குள் தோன்றியது. நானும் என் கணவரும் அவனை கையாளுகின்ற விதம் சரியில்லை என்று தோன்றியது. மேலும் குழந்தை பருவம் முதல் மற்ற குழந்தைகள் அளவுக்கு நாங்கள் இவனை அன்பு செய்யவில்லை என்கின்ற தெளிவும் எனக்கு கிடைத்தது. அவன் இவ்வாறு பிரச்சனைக்குரியவனாக இருப்பதற்கு நாங்களும் ஒரு முக்கியமான காரணம் என்கின்ற புரிதல் என்னில் ஏற்பட்டது. எனவே என் மகனுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் என் கணவருக்காகவும் தயவு செய்து தொடர்ந்து மன்றாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் நம்மில் பலர் ஜெபம் என்பது நம்மை சுற்றியுள்ள நபர்களை மாற்றுவதற்கான கருவி என்று எண்ணுகின்றோம். ஆனால் உண்மையான ஜெபம் நம்மை பற்றிய ஒரு தெளிவை கொடுத்து நம்மில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகும். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் இறைவனிடம் வேண்டுவதில் செலவழித்தார் என்று பார்க்கின்றோம். ஜெபம் என்பது அடிப்படையில் மனித முறையிலான பார்வைகளை விட்டு ஒழித்துவிட்டு இறைவனுடைய பார்வையை நமதாக்குவதாகும். இயேசு தேர்ந்தெடுத்த 12 திருத்தூதர்களின் தகுதிகளை மனித கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவர்களில் ஒருவர் கூட அவர் கட்டியெழுப்ப விரும்பிய இறையாட்சியின் சிற்பிகளாக இருக்க தகுதியற்றவர்கள் என்பது நமக்கு தெரிய வரும். பேதுருவின் நிலையற்ற தன்மையும் ஃபிக்கல்னஸ், யூதாஸின் பணம் மீதான ஆசையும், மத்தேயுவின் வரி வசூலித்த பின்னணியும், தோமாவின் சந்தேகத்தன்மையும் நாம் அறிந்தவை. எனினும் இப்படிப்பட்ட மனித பார்வைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அவர்களில் இருப்பதை கண்டுகொள்வதற்கான தெளிவை ஜெபம் இயேசுவுக்கு கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இவ்வாறு அவர்களுக்குள் உறைந்திருந்த உத்வேகம், சாட்சிய பண்புகள் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு வெளிவந்து எவ்வாறு கிறிஸ்தவம் வளர காரணமாக இருந்தன என்பது நமக்கு தெரியும். இன்றைய முதல் வாசகத்தில் இப்படிப்பட்ட தெளிவு கொரிந்தியரிடம் இல்லாததையே புனித பவுல் கடிந்து கொள்கிறார். முதலாவதாக, ஒருவர் பாவ வாழ்வில் நிலைத்திருப்பதே அவர்கள் வாழ்க்கையின் மட்டில் தெளிவான பார்வை இல்லாததை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இந்த தெளிவின்மை அவர்களுக்குள்ளே சண்டையிடுவதற்கு காரணமாக இருந்தது. மூன்றாவதாக, இந்த தெளிவின்மையின் காரணமாக சண்டை சச்சரவுகளை எவ்வாறு தீர்த்து வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் தவறான நபர்களிடம் சென்றார்கள். இன்றைய நற்செய்தியானது ஜெபம் நமக்கு தருகின்ற இன்னொரு கொடை பற்றியும் எடுத்துரைக்கிறது. கடவுளின் வல்லமையே அந்த கொடை. இயேசுவிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவரது பிணியையும் நீக்கியதாக லூக்கா எழுதுகிறார். இந்த வல்லமையைத்தான் இயேசு நாள்தோறும் ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் தெளிவை பெற்றுக்கொள்வது முக்கியமானது என்றாலும் அந்த தெளிவின் பின்னணியில் நடப்பதற்கான வல்லமை அதைவிட முக்கியமானது. பல வேளைகளில் கடவுளின் பார்வையானது உலகின் பார்வையிலிருந்து வேறுபட்டு இருப்பதன் காரணமாக அந்த பார்வை சுட்டிக்காட்டும் பாதையில் நடைபெற ஏராளமான உள்ள உறுதியும் நெஞ்சுரமும் தேவைப்படுகின்றன. இதற்கு தேவையான வல்லமையையே இறைவனோடு உள்ள உறவு ஜெபத்தின் வழியாக நமக்கு பெற்றுத்தருகின்றது. ஜெபம், இறைவா, எம்மை மாற்றிக்கொள்ளாதவரை எது மாறினாலும் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்து எம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமாக ஜெப வாழ்வை அணுக, வாழ்க்கையின் மட்டில் தெளிவான பார்வை கொள்வதற்கான தருணமாக ஜெபத்தை அணுக வரம் தாரும். ஆமேன்.